அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் இருந்தால் முன்னாடி வந்துடு. தயவுசெய்து ரொம்ப கேப் தெரியும், இடைவெளி அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்துடுங்க, பின்னாடி வருவாங்க, இடம் வேணும். பொதுவாக ஒரு சபையிலேயோ ஒரு மஜ்லிஸ்லேயோ உட்கார்றதுக்கு கூட மார்க்கம் வழிமுறை என்று சொல்லுது, ஆதாபுகள் சொல்லுது. அதுவும் இன்னும் சொல்ல போனால் சப்புகள் உட்கார்றோம்ல, சப்புகளில் ஒரு சப்புடைய என்னென்னா அடுத்த சப்புக்கு இருக்காது. எவ்வளோ முந்தின சப்புக்கு வரமோ அவ்வளோ சிறப்பு இருக்கு. சின்ன சின்ன செயல்களில் நிறைய நன்மையை சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு. மஸ்ஜிதில் இருக்கிறோம், இந்த மாதிரி இடம் விட்டு உட்கார்றது இல்லை. சஹாபாக்களுடைய சபைகளில் மஜ்லிஸ்களில் உட்காரும் பொழுது ஒரு சொல்லுவாங்க, பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன கேப்பு, ஒரு சின்ன இடைவெளி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே ஒரு ஒரு வளமையாக போய்கிட்டே இருக்கிறதுனால சொல்கிறேன். வந்துடுங்க முன்னாடி. அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். முன்னாடி வாங்க. வர்றவங்களுக்கு சிரமமாக இல்லை. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களுடைய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையுடைய அமைப்பு முறையை, ஒரு மனிதனுக்கு குடும்பம், உறவு, அவன் பணி செய்யக்கூடிய இடங்கள், அவனுடைய பழக்க வழக்க நட்புகள் என்று பலரை சுற்றித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிலருக்கு நம் மீது ஒரு பிரியத்தை போடுவான், அக்கறையை போடுவான். நம் மீது ஒருவர் அக்கறை கொள்கிறார், நம் மீது ஒருவர் பிரியம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய நிஅமத், அருள். இன்னைக்கு உலகம் போற போக்குல நம்மளுக்கு எது நடந்தாலும் சந்தோஷப்படுகிற, நம்மீது முழுக்க முழுக்க அக்கறையும் பாசத்தையும் களப்பற்ற முறையில் காட்டக்கூடியவர்கள் யாராவது நம்மை சுத்தி இருந்தால் நாம் அல்லாஹ்வின் அருளை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா ஒருத்தருடைய பிரியம் அதுவாக ஏற்படாது, அல்லாஹ் போடுவதால் தான் ஏற்படும். ஒருத்தர் நம் மீது அக்கறைப்படக்கூடியவர்கள், அதுக்கு எந்தவித மாற்று அல்லது அதற்கு எந்தவித பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் நம் மீது பிரியப்படக்கூடிய, அக்கறை கொள்ளக்கூடிய உறவுகள் நம்மை சுத்தி இருந்தால் அதை நிஅமத்தாக கருத வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தான் அந்த பிரியத்தை போடுகிறார். இன்றைக்கு பல இடங்களில் இன்றைக்கு கருத்து வேற்றுமை பரவலாக இருக்கிறது. ஒருத்தர் இன்னொருத்தர் மீது கொள்ளக்கூடிய வெறுப்பு ஒரு சாதாரண சண்டையை கூட அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் ஒரு வெறுப்பு மனோநிலை பரவலாக இருக்கிறது. ஒரு 5 பேர் பணி செய்யக்கூடிய இடத்தில் கூட ஒருத்தருக்கு முரணாக, ஒருத்தருக்கு எதிராக, ஒருத்தர் மீது தவறான எண்ணம் கொள்ளக்கூடியவராக ஒருத்தர் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நாட்டளவுல முஸ்லிம்களுக்கு ஒற்றுமை இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல. சமீபத்துல கூட ஒரு சிங்கு சொன்னார், நாங்க 2 கோடி பேர் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களை யாரும் அசைக்க முடியல. 20 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் ஏன் ஒன்று சேர முடியறதில்லை? ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க தங்களுடைய சந்ததிகளுக்காக ஒன்று சேரணும்னு ஒரு கருத்து சொல்றார். முஸ்லிம்கள் அப்படிதான் பிளவுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அரசியல் ரீதியாக மிக உயர்ந்த வரக்கூடிய தேர்தலை முன்னோக்கி நாம் பேசுவதாக இருந்தால் அது இங்கிருந்து நாம் பேசுவது சாத்தியமில்லை. ஆனால் எல்லா ஒற்றுமைக்கும் அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட நல்ல முறையில ஒற்றுமையா இருக்கிறோமான்னு பார்க்கிறோம். முன்னேற்றமும் மாற்றமும் நம்மிடம் இருந்து உருவாகிறது. இன்னைக்கு 4 பேர் நம்ம சரியா ஒற்றுமா இல்லை, அவர் மேல கோபப்படுறோம், அவர் மேல வருத்தப்படுறோம், அவர் மேல இருக்கக்கூடிய தவறான எண்ணத்தை அப்படியே வைத்துக் கொள்கிறோம். ஒரு மனிதனின் மீது தவறான எண்ணம் ஏற்படுவது இன்னொரு மனிதனுக்கு இயல்புதான். ஒரு மனிதன் மீது பொறாமை ஏற்படுவது இன்னொருவருக்கு இயல்புதான். அது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துள்ள குணம்தான். ஆனால் அந்த குணத்தை அப்படியே வைத்துக் கொண்டு அதற்கு மேலும் மேலும் அந்த குணத்தை வளர்த்துக் கொள்வதை மார்க்கம் சொல்லவில்லை. அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய தவறான எண்ணத்தில் இருந்து வெளியே வாருங்கள். அவரும் மனிதர் தானே, ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏதாவது செய்திருப்பார் என்று ஏதாவது ஒரு காரணத்தை நாமே ஏற்படுத்தி கொடுத்து நாமே அவர்களோட சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா மற்ற விஷயங்கள் அவர்களோட
நண்பர்களுடன் நல்ல முறையில அன்பாக பாசமாக சகோதரத்துடன் உரையாடுவதுங்கிறது இன்னைக்கு குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள்ல விட குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. ஒரு 2 பேருக்கு மத்தியில சண்டை மூட்டுறதை விட சைத்தானுக்கு பெரிய சந்தோஷமான காரியம் எதுவுமே கிடையாது. 2 பேருக்கு மத்தியில சண்டை மூட்டுறது, அவங்களுக்கு மத்தியில பேசுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் ஒரு பிரச்சனை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கருத்து வேற்றுமையோ சண்டையோ பிரச்சனையோ இயல்பானது. அதை எப்படி கடந்து வருவது என்பதை ஒரு முஃமின் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இதுக்கு ரொம்ப முத்தாய்ப்பாக ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லிவிட்டார்கள். அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின், முஃமின்கள் எல்லாம் ஒரே உடலை போன்றவர்கள். ஒரு சிறிய வார்த்தை தான் பல ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை உள்ளடக்கிய. ஷாரிகள் சொல்லுவார்கள், முஃமினூன கரஜுலின் வாஹிதின், முஃமின்கள் ஒரே உடலை போன்றவர்கள். ஒரு மனிதனுக்கு தலை வலிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தலை வலிக்கிறது என்று சொன்னால் கால் அதற்கு ஒத்துழைக்கிறது. நடந்து சென்று நம்ம எங்கேயாவது போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாம், தலை வலிக்குது. நாக்கு வலியை வெளிப்படுத்துகிறது, கண்ணீர் வலிக்கிறது, வயிறு மருந்து சாப்பிட தேடுகிறது, இல்ல சாப்பிடாம இருக்குன்னு நினைக்கிறது. எந்த வேலையும் ஓடுறது இல்லை, மூளை வேலை செய்யறது இல்லை. ஏன்? தலைவலிக்கிறது. உறுப்புகள் ஒத்துழைக்கிறது, அவருடைய கவலையிலும் துக்கத்திலும் பங்கெடுக்கிறது. இது உடலுடைய அமைப்பு இப்படித்தான். ஆனா உடலுடைய அமைப்பு இதுக்கு நேர் மாற்றமாக நடந்தா, உனக்கு தானே வலிக்குது, எனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வலிச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு அடுத்தடுத்த உறுப்புகள் அவனை கண்டுக்காம, இன்னொரு உறுப்பை கண்டுக்காம, இல்ல இன்னொரு உறுப்புடைய வலியிலும் துக்கத்திலும் பங்கெடுக்காமல் அதை அரவணைக்காமல் சென்றால் உடல் கெட்டு போய்விடும். சீக்கிரம் போக வேண்டியதான். இதான் இயற்கை இல்லையா? இந்த இயற்கை எப்படி நபி அவர்கள் சொன்னார்கள்? முஃமின்கள் எல்லாருமே அப்படித்தான். ஒரு சிறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 நபர்களுக்கு கூட ஒரு ஒற்றுமை இல்லை. இவர் மீது அவருக்கு வெறுப்பு, இவர் மீது அவருக்கு பொறாமை, இவர் மீது அவருக்கு தவறான எண்ணம், இது வளர்ந்து கொண்டே இருந்தால் நம்ம சமுதாய ஒற்றுமை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எல்லாருமே ஒற்றுமை ஒற்றுமைன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று பேசிக்கிட்டே இருக்கிறோம் மக்களிடத்துல. ஆனா யாருமே ஒண்ணு சேர தயார். எல்லாரும் ஒற்றுமை பத்தி தான் பேசுறாங்க, ஆனா எல்லாரும் தனித்தனியா பேசுறாங்க. மார்க்க ரீதியாக ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தால் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வளமையுடையவர்கள். அதற்கு ஒரு காரணம் சொன்னார்கள். என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பு வைத்தவனாக இருக்க பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க. அந்த நாட்கள்ல அல்லாஹ் தஆலா அமல்களை பார்க்கிறான். அமல்களை பார்த்து விட்டு சில பேருடைய அமல்களை எடுத்து பரிசீலிப்பதை கிடப்பில் போடுகிறான். யாரு? எந்த 2 சகோதரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்காங்களோ, அவங்களுக்கு மத்தியில பிணக்கு இருந்து கொண்டு இருக்கிறதோ, அவருடைய அமல கிடப்புல போடுறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பெண்டிங்ல வச்சிடறான். அதை இப்ப எடுத்து பார்க்க போறதில்லை, அந்த அடியாருடைய விஷயத்தை இப்ப பரிசீலிக்க போவதில்லை என்று சொல்லுகிறான். என்று சொன்னால் பிரச்சனை, இயல்பாக வரக்கூடிய பிரச்சனை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கவனிக்காமல் இருக்கிறோம். அதனால் பிளவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு முஹாஜிருக்கும் ஒரு அன்சாரிக்கும் சண்டை வந்துச்சு. முஹாஜிர் அன்சாரி ஏதோ சொல்லிட்டாரு. முஹாஜிர்னா மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவங்க. அன்சாரி பதிலுக்கு அவருடைய அன்சாரி கூட்டத்தை கூப்பிட்டாரு. அன்சாரிகள் கூட்டத்துல இஸ்லாத்துடைய போர்வையில் இருந்து சில முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இருந்தான். அவனுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அன்சாரிகளும் முஹாஜிர்களும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தவங்களும், மதீனாவிலேயே பூர்வமாக இருக்கக்கூடிய அன்சாரிகளும் ரொம்ப ஒன்றிணைந்து இந்த இஸ்லாத்தை பரப்புவதில் வேகமாக முன்னெடுத்து செல்கிறார்கள். இவங்களுக்கு மத்தியில எப்படா பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது சைத்தான் இப்படிதான் இருப்பான். சைத்தான் மாதிரி இருக்கிறவங்களும் இப்படிதான் இருப்பாங்க. 4 பேர் இருந்தா இவங்க சண்டை வந்தா சந்தோஷப்படுற ஒரு மனநிலைமை. யாருக்கு மத்தியிலேயே சண்டை வந்துச்சுன்னா அப்படியா பரவாயில்லையே, சண்டை வந்துருச்சு. பெண்கள் நிறைய பேருக்கு இந்த மனநிலைமை வரும். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கு மத்தியில பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்பட்டா மனசு சந்தோஷப்படுவதாக இருந்தால் நாம ரொம்ப நமக்கே தெரியாத ஒரு பெரிய நோயில இருக்கிறோம்னு அர்த்தம். ஷைத்தான் இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்துறான்? அப்துல்லாஹ் இப்னு உபை வந்தான், அன்சாரிகளை பார்த்தான். அவனும் மதீனாவாசி தான். அவன் சொன்னான், நீங்கள் சோறு போட்டு வளர்த்த நாய் உங்களை எதிராக கடிக்கிறது அப்படின்னா. வாசகத்தை பாருங்க.
நீங்க மதிய மக்கால இருந்து வந்தவங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்தீங்க. நீங்க சோறு போட்டு வளர்த்த நாய் இப்ப உங்களுக்கு எதிராக கடிக்க வருகிறது அப்படின்னு கூடுதல் வெறுப்பை உண்டாக்கினான். அன்சாரிகள்லாம் வந்தாங்க, முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. இப்ப அன்சாரிகள் தனியா, முஹாஜிர் தனியா நிக்கிறாங்க. 2 சஹாபாக்கள் 2 குழுவா நிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தகவல் போச்சு, வேகமாக வந்தாங்க. முகமெல்லாம் சிவந்து விட்டது. ஜாஹிலியாவுடைய நாற்றம் எடுக்கும் செயலை இன்னுமா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது நாற்றம் எடுக்கிறது, விட்டு விடுங்கள் என்றார்கள். ஒரு சின்ன இஷாரா செய்தார்கள், ஒரு சைக்கிளை செய்தார்கள், இதை விட்டு விடுங்கள். சஹாபாக்கள் உடனே ஆற தழுவிட்டாங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன். பொதுவாக யார் இறங்கி போறாங்களோ, ஒரு பிரச்சனை வந்துச்சு, என் பேரதான் தப்பு வரும், விட்டுருப்பா, இறங்கி போனா நல்லா பெரிய கண்ணியத்தை கொடுக்குறான், நல்ல பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வதுகுரு இது குன்தும் மாதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. நீங்க ஏற்கனவே நீங்கள் விரோதிகளாகத்தான் இருந்தீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஒருத்தர் மேல் இன்னொருத்தருக்கு பிரியத்தை நாம் தான் போட்டோம். இது குன்தும் ஆதா, நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் உல்ஃபத்தை, பிரியத்தை போட்டோம். இப்பொழுது நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் எதுக்கு சண்டை போடுறீங்க? ஷைத்தான் அந்த காட்சியை சந்தோஷமா எடுத்துக்கிட்டான். ஹதீஸ்ல வருது இல்லையா, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு சண்டையை மூட்டினா கூட ஷைத்தானுக்கு சந்தோஷம். ஷைத்தான் டெய்லி அவனுடைய சகாக்கள் இருப்பாங்க, குட்டி ஷைத்தான்கள்லாம் கூப்பிட்டு, புகாரில வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, எல்லாத்தையும் கூப்பிட்டு கார்குசாரி கேட்போம். இன்னைக்கு என்னப்பா பண்ண நீ போய், நம்மளுக்கு வேலை என்ன? நல்லது செய்யறதை தடுக்கிறது, பாவத்தை பரப்புறது. இன்னைக்கு நீ என்ன செஞ்ச? ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அவன் தொலை விடாம தூக்கிட்டேன், அவனை இப்படி பண்ணிட்டேன், அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். கடைசியில் ஒருத்தர் ஒரு ஷைத்தான் சொல்லுவான், இல்லை நான் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்துறேன், அதாவது 2 பேருக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்துறேன். அவங்க 2 பேரும் யாரும் முகம் கொடுத்து பேசிக்காத அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டான். ஒன்னு ஷைத்தான் எழுந்திப்பான், நேர போய் அவனை ஆற தழுவான், அவனை கூட்டு வந்து, நீ தாண்டா ஷைத்தான் உட்காருன்னு சொல்லியிருக்காரோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஷைத்தானுடைய பண்பு. ஆனால் எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை சரி செய்து கொள்வோம். மனதளவில் இன்னைக்கு உடல் அளவில் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய மனசும் ஒன்றுபடாமல் இருக்கிறது. ஆனால் மார்க்கம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் உடல் அளவில் எங்கிருந்தாலும் மனதளவில் ஒரே கருத்தில் ஒன்றுபட்டு ஒரு காரியத்தை செய்தால் அதில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. மஷ்வரா என்று சொல்லப்படக்கூடிய ஆலோசனை செய்யக்கூடியதுடைய மிகப்பெரிய பலனை அதுதான். நமக்கு மட்டும் நம்மை சார்ந்த, என்னை சார்ந்த ஒரு செயலுக்கு நான் யாரிடத்திலும் ஆலோசனை செய்ய தேவையில்லை. ஆனால் நான் குடும்பத்தில் இருக்கிறேன், நான் அண்ணன் தம்பிக்குள் இருக்கிறேன், குடும்பம் சம்பந்தமாக ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்கிறது. நான் 4 பேர்கள் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை செய்கிறோம், வியாபாரம் சம்பந்தமாக ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்கிறது. மார்க்கம் சொல்லி தருகிறது, நீங்கள் உட்காருங்கள், அனைவரும் உட்காருங்கள், ஆலோசனை செய்யுங்கள். இதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன, ஒவ்வொருத்தரும் மனசுல உள்ளதை வெளியில சொல்ல போறாங்க, நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் மனதில் என்ன முடிவை போடுகிறான் என்பதை எதிர்பார்த்து எது மஷூராவில் முடிவாகிறதோ, ஆலோசனையில் முடிவாகிறதோ அதை சிறந்ததாக எடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னா அதுல பரக்கத்து இருக்கும், அதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய உள்ளங்கள் ஒன்றுபடும், ஒற்றுமை ஏற்படும். இதெல்லாம் நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும். குடும்ப நிகழ்வுகள்ல கூட நம்ம மஷூரா செய்யணும். குடும்ப நிகழ்வுல கூட எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி செய்ய போறோம். ஒரு கடையில இருக்கிறதா இப்படி விஷயம் இருக்குது, வீட்டுல நடக்குதுன்னா இப்படி விஷயம் இருக்குது, இப்படி செய்ய போறோம், இந்த சம்பவத்தை நம்ம இப்படி செய்ய போறோம், இந்த நிகழ்ச்சி இப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லாரும் மனசுலையும் போட்டு கொண்டு வரணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மார்க்கம் கற்றுத்தரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை குறைபாடாக நாம் விட்டு விட்டதின் விளைவுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஒன்னா இருந்தாலும் மனசளவுல தூரமா இருக்கும். இது நம்மளுக்கு மார்க்கம் காட்டி தருகிற வழிமுறையும் அல்ல. அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஒன்று சேர்வதை விட இஸ்லாஹ் செய்யறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒன்று சேர்றோம், யாராவது ஒருத்தர் யாருக்கு மத்தியிலேயாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. மார்க்கம் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறை இது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நடந்தாலும் முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனை சரி செய்வார்கள். அது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து நிப்பாங்க, அதை சரி செய்வாங்க. இந்த இஸ்லாம், அதனாலதான் 2 பேருக்கு மத்தியில ஒரு சண்டை இருந்தால், ஒரு 2 குடும்பத்திற்கு மத்தியில ஒரு பிரச்சனை இருந்தா, மார்க்கம் தௌரியா என்ற அடிப்படையில் பொய் சொல்வதற்கு அனுமதிக்கிறது. பொய் சொல்லலாமா? பொய் சொல்லக்கூடாது.
விளையாட்டுக்கு கூட போய் சொல்லக்கூடாது. ஆனா தௌரியத்தன் என்ற அரபியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நம்மளுடைய வார்த்தையை மட்டும் விளங்கினால் அது பொய்யாக இருக்காது. ஆனா இதை வச்சு அவர் என்ன செய்வாரு, இப்போ இவர் சொல்றதுடைய அடிப்படையில இந்த விஷயம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். உதாரணத்துக்கு நான் தௌரியா விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தது, அவங்கள போலீஸ் ரொம்ப தேடிக்கிட்டு, சுதந்திர போர்ல ஈடுபட்டவங்க போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தது. அவங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவரு தான் காசிம் நானூத்தி, இவரு தான் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய படையை உருவாக்குறாருன்னு போலீஸ்காரனுக்கு தெரியாது. அப்பெல்லாம் இந்த மாதிரி போட்டோக்கள் பரப்புறதெல்லாம் கிடையாது இல்லையா, போட்டோ எல்லாம் இல்ல. இவரு நேரம் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி வந்தாரு, போலீஸ்காரனே வந்தான். இவங்க வர்றது காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி தெரிஞ்சிச்சு, நம்மளை பிடிக்கதான் வர்றான் அப்படின்னு. உடனே என்ன செஞ்சாங்க, பள்ளி உள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. போலீஸ்காரன் வந்தான், இவங்கள்ட்டே கேட்டான், காசிம் நானூத்தி ஒருத்தர் இருந்தாரு, அவரை தேடி வந்திருப்பாங்க, பாத்தீங்களா? இவங்க சொன்னாங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பள்ளியில இருந்தாரு அப்படின்னா. அவன் போய் பள்ளியில பார்த்துட்டு பள்ளியில் இல்லைன்னு போயிடும். இது பொய் இல்லை, இது தௌரியா. நிர்பந்த நேரத்தில் இது தௌரி, அதாவது வெளிரங்க வடிவில் நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளை உண்மையாக்கணும். அவன் வேற நம்பிட்டு போயிடுவான். இந்த மாதிரி எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா முஷ்ரிக்குகளும் வெளியில் செல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. நான் வரல, எல்லாரும் வந்துதான் ஆகணும், சிலை வணங்குவதற்கு அங்க வந்துதான் ஆகணும் வற்புறுத்தினாங்க. இல்ல நான் வரல. ஏன் வரலன்னு காரணம் சொல்லு. அவங்க சொல்லாங்க, இன்னி சகீம், நான் நோய்வாய்ப்பட்டவன். சகீம் என்றால் நோய்வாய்ப்பட்டவன். அவங்க என்ன நினைச்சிட்டு சொன்னாங்கன்னா, நான் மனதளவில் நோய்வாய்ப்பட்டிருக்கேன். நீங்க எல்லாம் போய் ஷிர்க்ல இணை வைப்புல வீழ்ந்து கிடப்பதை நான் பார்த்து வெதும்பி கொண்டிருக்கேன், எனக்கு மனதளவில் நோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இவருக்கு உண்மையிலே ஏதோ நோய் இருக்கு போல அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி கூட ரெண்டு பேருக்கு மத்தியில சேர்த்து வைப்பது சிறப்பு. ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கு, சொந்தக்காரங்க பிரிஞ்சிருக்காங்க, அண்ணன் தம்பி பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, போனாரு, பா நீ அவர்கிட்ட இவ்வளவு நாள் சண்டை போட்டு இருக்கிற, நான் அவரை உன்னை பத்தி பேசிட்டு இருக்கும்போது உன்னை பத்தி நல்லா தான்ப்பா சொன்னாரு அப்படின்னு அவர் எப்போவாவது நல்லா சொல்லியிருப்பாரு. அதை சொல்லிட்டா போதும், இவருக்கு மனசுல லேசா அவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு குறையும், அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம் குறையும். எங்கேயாவது பார்க்கும்போது எதிரில் திடீர்னு சந்திச்சா கூட ஒரு சலாம் சொல்லிடுவார்கள். சலாமை விட பெரிய தீர்வு எதுவுமே கிடையாது. அதனால மார்க்கம் என்ன சொல்லுது, ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா முதல்ல போய் சலாம் சொல்லிருங்க. யாராவது ஒருத்தர் சலாம் சொல்லிட்டாலே போதும், அல்லாஹ்வுடைய சாந்தி உன் மீது உண்டாகுவதாக, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவருக்கு திரும்ப சலாம் சொல்லுவாரு, சாதாரணமா பேசிக்குவாங்க, இணைச்சுக்குவாங்க. பிரச்சனை இருக்கட்டும், பிரச்சனை பண்ணவும் செய்யலாம், அது பிரச்சனை பண்ற நேரத்துல பண்ணலாம். ஆனா மத்த உறவுகள்ல, மத்த செயல்பாடுகள்ல, உறவாடுதல்ல நமக்கு மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது. இது மார்க்கம் விரும்பவே இல்லை. இதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவி தடைபடுகிறது. எந்த ஒரு காரியத்தில் மனதளவில் கருத்துக்களை வேறுபடுத்தி கொண்டு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் அங்கு தடைபடுகிறது. அதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளணும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு நோன்புடைய தரஜாவை விட, சதக்காவுடைய தரஜாவை விட, தொழுகையுடைய தரஜாவை விட மிக உயர்ந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவித்து கொடுக்கட்டுமான்னு கேட்டுட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, இரண்டு பேர் மனதளவில் பிரிந்திருந்தால், சண்டை போட்டுக் கொண்டிருந்தால், ரெண்டு பேரும் பேசாம இருந்தா, நீ அவங்களுக்கு மத்தியில இஸ்லாஹ் செய்து வையுங்கள், சரி செய்து வையுங்கள். இது நோன்புடைய தரஜாவை விட உங்களுக்கு சிறந்தது. ஏனென்று சொன்னால் ஃபசாதுதாத்தில் பைன், ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையும் பிரச்சனையும் இருப்பது அல் ஹாலிகா, அது சிரைத்து விடக்கூடிய, அதாவது அவனுடைய நன்மையை, அவனுடைய நல்ல செயல்பாடுகளை எல்லாம் சிரைத்து விடக்கூடிய மோசமான ஒரு விஷயம் தான் நமக்கு மத்தியில பிரிவினை இருக்கிறது. ஆனா கருத்து வேற்றுமை இயல்பு, அதுல மாற்று கருத்து இல்ல. கருத்து வேற்றுமை எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா அதை சண்டையாக, ஒருத்தர் மீது ஒருத்தர் குரோதம் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு, அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர்த்தும் கூட யார் இருப்பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இல்லாம நாம மற்ற விஷயங்களில் உறவாடி கொள்வதுதான் மார்க்கம் நமக்கு காட்டி தருகிற வழிமுறை. அதனால சஹாபாக்கள் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்ததை போன்று மிக அதிகமாக ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆனை எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை போன்ற ஒரு துவாவை நபி அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்தே இருந்தார்கள். அதில் அந்த துவாவை சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் ذات பைனினா. சஹாபாக்களுடைய வாசகமே அப்படிதான் வருது. குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை போன்று நபி அவர்கள் திரும்ப திரும்ப இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா, இறைவா எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை, பாசத்தை, பிணைப்பை போடுவாயா. எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விரோதங்கள், எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை நீ தூரமாக்குவாயாக.
இது போன்ற ஒரு இணைப்பு எதுவரை இல்லையோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வர்றதில்லை, எந்த ஒரு செயல்பாடுகளையும் வெற்றி இருக்கிறது இல்லை. சஹாபாக்கள் அப்படி இல்லை. பிரச்சனை வந்தது ஏன் ஒரு கட்டத்துல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய படையிலையும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எதிராகவும் ஒரு சண்டையே நடந்தது. எது ஹக்கு, எது சரியான விஷயம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சின்ன போர் நடந்தது. மார்க்க விஷயத்தை ஆராய்ந்து பார்த்தால் அந்த வரலாறை பார்த்தா தெரியும். ஆனா சண்டை போடுற நேரத்துல மட்டும்தான் இது சரி அது தப்புன்னு சண்டை போடுவாங்க. உறவாடல்கள் சாதாரணமாக இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படையில இருந்துகிட்டு சாயந்தரம் போர்லாம் முடிஞ்ச பிறகு இரவுல போய் முஆவியா ரலியல்லாஹு தஆலா படையில உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்கதான் போய் சாப்பிட போயிடுவாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிற இடத்துல சாப்பிடுவாங்க. அங்க கேட்பாங்க, எங்க பகல்ல அங்க நின்று எங்களுக்கு எதிராக போர் செய்றீங்க, நைட்டு எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? இல்ல, அது ஹக்குடைய விஷயமாக நான் கருதி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட இருக்கிறேன். ஆனா அதுக்காக உங்களோட நான் மனதளவில் விரோதம் பாராட்டவில்லை. அது மார்க்க கடமையாக அதை நான் நினைக்கிறேன். ஆனா நமக்கு மத்தியில சண்டை இல்ல, விரோதம் இல்ல. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாம் பிரதேசத்தை சார்ந்தவர்கள். இங்க ஏன் தெரியுமா சாப்பிட வரேன்? ஹக்கு அங்க இருக்கு, அங்க இருந்து உங்களை நோக்கி நான் சண்டை போடுறேன். இங்க ஏன் சாப்பிட வரேன்னா இங்க சாப்பாடு நல்லா இருக்கு வந்து சாப்பிடுறேன். ஏன்னா ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஷாம் பிரதேசத்தை சேர்ந்தவனால அங்க விவசாய பூமி, நிறைய காய்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வரும், அவங்களுக்கு இங்க சாப்பாடு செய்வாங்க, நான் சேர்ந்து சாப்பிடுறேன். இன்னைக்கு மார்க்க பணிகளில் கூட சண்டை. யாரையும் பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை. அவர் அந்த குரூப், இவர் இந்த குரூப், எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு எதிர்பார்த்து கண்ணீர் வடிக்கிறதுல எந்த அளவு பலனை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து தான் பார்க்கணும். ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யறோம், எல்லாத்துக்கும் சொல்றோம் மார்க்கம் இப்படி இருக்கு, நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம், அல்லாஹ் இஸ்லாத்துல வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கையில பற்றி பிடிக்குன்னு சொல்றான், பேசுறோம். ஆனா இவர் அந்த குரூப்ல இருக்கிறாரு, அவரோட நாங்க பேச மாட்டோம், அவரு காஃபிரு, இவர் யூத கைக்கூலி, அவர் நஸ்ரானி கைக்கூலி என்று சர்வ சாதாரணமாக மார்க்க பணி செய்யக்கூடியவர்களை வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி உறவை முறித்துக் கொண்டு நட்புகளை முறித்துக் கொண்டு அல்லாஹ் சேர்ந்து வாழுங்கள் என்று வலியுறுத்தி சொன்ன விஷயங்களை மார்க்க ஆடைகளை போட்டுக்கொண்டே நாம எல்லாம் செஞ்சு கொண்டு சொன்னா இப்ப எங்க இந்த சமுதாயம் ஒன்று போடும் எங்க போய் நம்ம பேசுறது? யார்கிட்ட போய் சொல்றது? சகோதரரை, மாற்றம் நம்மளிடமிருந்து உருவாக வேண்டும். நம்ம குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும், நம்ம அண்ணந்தம்பிகளுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்கணும், நம்ம நட்புகள்ல ஒற்றுமை இருக்கணும், நம்ம வேலை செய்யற இடத்துல ஒற்றுமை இருக்கணும். பிரச்சனைகளை சரி செய்யணும். பிரச்சனை வரவே வராது என்று சொல்லவில்லை, பிரச்சனை வரத்தான் செய்யும், அதை சரி செய்யணும். அதற்கான சிறந்த அணுகுமுறைகளை மார்க்கம் சொல்லுகிறது. பெரியவர்களை அணுக வேண்டும், சரி செய்யணும். ஆனா உள்ளத்தளவுல ஒற்றுமையாக இருக்கணும். இப்படி நாம செய்தா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அல்லாஹ்வுடைய உதவி நம்மை தொடர்ந்து வர ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த முஸ்லிம்கள் அதிகம் வாழக்கூடிய நம்மளுடைய பகுதியில் முஸ்லிம்களுக்கு தோதுவான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகாரிகளை நியமிப்பான். நாம எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறோமோ அத்தகைய ஒரு அசாதாரண சூழ்நிலையை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை எல்லாம் பாதுகாப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் நமக்கு இருக்கக்கூடிய பிணக்குகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீக்கி மன ஒற்றுமையுள்ளவர்களாக, சமுதாய அளவில் குடும்ப அளவில் ஒற்றுமையுடையவர்களாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.